ஹலோ. என்ன சுமதி, நீ ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னை தனியா விட்டுட்டு எங்க போன? ஒரு அர்ஜென்ட்டான கால் வந்தது, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்களும் வீட்டுக்கு வந்துருங்க. எப்படி வர முடியும் சுமதி? வெளியில இருந்து யாரோ டோரை லாக் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு மூச்சு அடைச்சு உயிரே போயிடும் போல இருக்கு. சீக்கிரம் வந்து கதவை ஓபன் பண்ணு ப்ளீஸ். டி இருங்க, அப்ப வந்துடுறேன். சரி, வேகமா வா. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். விக்ரமும் வேதாவும் சாகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க கூட இப்பதான் நான் போன்ல பேசினேன். அவங்க 2 பேரும் தோட்டத்து வீட்டுல இருக்காங்களாம். என்ன அவங்க அங்க வர சொல்லிருக்காங்க. நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஹலோ, நான் வந்துட்டேன். வீட்டுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன். நீ வந்ததை பார்த்துட்டு சுமதி, வா சீக்கிரமா வந்து கதவை தோற. வா. இதோ வந்துடுறேன். விக்ரம், வேதா. வேதா, இங்க வா. விக்ரம், சொல்றது கேளு. வேதா, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? வா போகலாம். இல்ல வேதா. இந்த பக்கம். வேதா, ஓடி பார்க்கலாம். சொல்றது கேளு வேதா. உங்களுக்கு என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? வேதா, இல்ல வேதா. வேதா, புடிச்சிருக்கியா? வேதா. விக்ரம், வேதா. விக்ரம், வேதா, எங்க இருக்கீங்க? விக்ரம், விக்ரம், வேதா, எங்க இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. யாரு? யாரது? யாரது? யார் அழுகிறது? யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது?
யாரு யாரு யாருமே நம்மளை காப்பாத்த வரலையே. ப்ளீஸ் யாருன்னு சொல்லிடுங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த அநியாயம் நடந்தது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம். ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? நமக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? நம்ம யாரையும் எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தலையே. அப்புறம் ஏன் கடவுள் நம்ம ரெண்டு பேரையும் இவ்வளவு சோதிக்கிறாரு? ஹலோ ஹலோ, என்ன விஷயம்? கால் பண்ணியிருந்த? விக்ரமும் வேதாவும் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்கள மீட் பண்றதுக்காக தோட்டத்து வீட்டுக்கு வந்திருந்தேன். அங்க வரும்போது இங்க என்ன நடந்தது தெரியுமா? உயிரோடு இருக்கவங்களுக்கே நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ரெண்டு பேரும் பர்மனண்டா நெட்வொர்க் கிடைக்காத இடத்துக்கு அனுப்பிட்டேன். செத்தவங்க எந்திரிச்சு வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டாங்களா என்ன? ஐயோ, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தது உண்மைதான். ப்ளீஸ் என்ன நம்பு. உனக்கு மண்டை குழம்பிடுச்சு நினைக்கிறேன். ஏதேதோ இல்லாததை புலப்பி மண்டையில ஏற்றிக்கிட்டு என் மண்டைய குழப்பாத. முதல்ல நீ போன வை. ஹலோ ஹலோ, ஐயோ கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? யாரு? என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்கள் ஏதாவது தெரியாம என்ன தப்பு பண்ணிட்டோம். விக்ரம், வேதா, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், என்னை மன்னிச்சிடுங்க. பாவ மன்னிப்பு கேட்டதும் மன்னிக்கிறதுக்கு இது ஒன்றும் சார்ஜ் இல்ல. செஞ்ச தப்ப மறந்து மன்னிக்கிற அளவுக்கு நாங்க ஒன்றும் கடவுள் இல்ல. சரியா தப்பான்னு விசாரிச்சு தண்டனை கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் கோர்ட் இல்ல. இது போர்க்களம். எங்க யமனே விக்ரம் வேதாதான். இந்த இடத்துல மன்னிப்பு பேச்சுக்கே இல்ல. நீங்க தப்பு பண்ணா ஒரே தண்டனை தான். அது மரண தண்டனை.
சாரி சுமதி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல வா. என்னடி திடீர்னு இவ்ளோ சந்தோஷம், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வா. அப்படியா? It was more fun, no? வா, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். நானும் வண்டியில தான் வந்திருக்கேன், அங்க தான் பார்க் பண்ணிருக்கேன். ஓகே தென் டேக் கேர். ஓகே, see you, bye. பாய். ஹாய் வேதா. ஹாய். நாளைக்கு ஃப்ரீயா இருக்கியா? எதுக்கு கேக்குற? ஒன்றும் இல்லை, நாளைக்கு வீக் ஆஃப். ஸோ நீ ஃப்ரீனா லாங் டிரைவுக்கு ஒரு பிளான் பண்ணலான்னு. உனக்கு ஓகேண்ணா தான்? நான் கண்டிப்பா வரேன், போலாம். ஓகே, அப்படின்னா நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு பேசிக்கிட்டு வந்து உன்னை pick பண்ணிக்கிறேன், okay? என்னடி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம் வேதா? நாளைக்கு நானும் விக்ரமும் லாங் டிரைவ் போலான்னு இருக்கோம். நான் அவனை லவ் பண்ற விஷயத்த நாளைக்கு அவன்கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். என்னது, நீ விக்ரம லவ் பண்றியா? அவனும் உன்னை காதலிக்கிறானா? அவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது அவன் என்னை காதலிக்கிறான்னு. ஸோ சரி வா நம்ம போலாம். ஹே சுமதி, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? வா போலாம். நாளைக்கு வேதா அவ லவ் பண்றது விக்ரம் கிட்ட சொல்லி அவன் ஒத்துக்கிட்டானா? இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா விக்ரம் என்னதான் லவ் பண்றான். நாளைக்கு அவ போய் அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நான் இப்போவே இங்கேயே அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். ஹலோ, சொல்லு சுமதி. நான் இப்போவே உன்னை மீட் பண்ணி ஆகணும். என்னாச்சு சுமதி, ஏன் எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் அர்ஜென்ட்டாக வர சொல்றியே? உன்கிட்ட பர்சனலா சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு. பக்கத்துல இருக்க ஹட்ல வெயிட் பண்ற. சரி, நீ சொல்ற இடத்துக்கு நான் வந்துடுறேன். சுமதி, அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருந்தேன், என்ன எதுவும் பிரச்சனையா? என் மனசுல இருக்கிறது இன்னைக்கு உன்கிட்ட சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் விக்ரம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் தனக்கு வரப்போறவன் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். நான் உன்னை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் சைட்லயே நீ தான் என்னோட ட்ரீம் பாய்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். சுமதி, என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன தமாஷ் பண்றியா? இல்ல விக்ரம், நான் நிஜமா தான் சொல்றேன். எத்தனையோ தடவை என் மனசுல இருக்க ஆசை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடணும்னு நினைச்சிருக்கேன். அப்பெல்லாம் என்னால சொல்ல முடியல. இதுக்கு மேலேயும் என்னால் மறைக்க முடியாது. உன்னை மனசார காதலிக்கிறேன் விக்ரம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. சுமதி, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். உன் மேல எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் வந்ததே இல்லை சுமதி. அதெல்லாம் எனக்கு தெரியாது விக்ரம். நான் உன்னை சீரியஸா லவ் பண்றேன். நீயும் என்ன லவ் பண்ணி தான் ஆகணும் விக்ரம். நீ எப்பவுமே எனக்கு மட்டும்தான் வேணும். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ இல்லாம என்னோட லைஃபுக்கு அர்த்தமே இல்ல. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் விக்ரம். சுமதி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உன்னை காதலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதுக்கு எதுக்கு என்ன லவ் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற? சில கேள்விகளுக்கு பதில தேடக்கூடாது சுமதி. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். விக்ரம், நீ என்ன காதலிக்கலனாலும் பரவாயில்ல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட கடைசி வரைக்கும் இருப்பல்ல. நான் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டேன்றதுக்காக என்ன வெறுத்துற மாட்டல்ல. நீ பழைய விக்ரமா கடைசி வரைக்கும் என் கூட இருப்பல்ல. சுமதி, காதலை விட நட்புதான் உயர்ந்ததா. காதல்ல சுயநலம் இருக்கும்,
ஆனா நட்புல தியாகம் தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன். ஓகே? நான் உன்கிட்ட என்னோட காதல சொன்ன விஷயம் வெளியே யாருக்குமே தெரிய வேண்டாம். இது சுமதி, நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். டோன்ட் வரி. இந்த விஷயம் நமக்குள்ளேயே தான் இருக்கும். சரி, போலாமா? நீ வேணா கிளம்பு விக்ரம், நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன். சுமதி, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. இவ்வளவு நாளா நீ கண்ணாலே என்கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும். உன் மனசுல இருக்கிறத வாய் திறந்து சொல்லலாம்ல. என்னால வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியல. நான் உன்னை காதலிக்கிறேன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீலிங். கடைசி வரைக்கும் சொல்லாம மறைக்கவா? இல்லை சொல்லிட்டு உனக்கு பிடிக்காம நீ இன்னும் சொல்லிட்ட. நான் அதை நினைச்சு புலம்பி சாகணுமா? என்ன செய்யறதுனே தெரியலையே. இங்க பாரு, இந்த இயற்கை எதுக்காக இவ்வளோ அமைதியா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த நிமிஷம் நீ என்னை காதலிக்கிற விஷயத்த உன் வாயால கேட்கறதுக்காக தான். அதுவும் ஆர்வமா காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரமா சொல்லேண்டா. ஒருத்தங்களை நம்ம உயிருக்கு உயிராக காதலிச்சோன்னு அவங்களோட இதய துடிப்பு நம்மளுக்கு கேட்கணும்னு சொல்லுவாங்க. என் இதய துடிக்கிறத உனக்கு கேட்கவே இல்லையா? என்னோட இதய கோட்டைக்குள்ள எத்தனையோ கனவுகளை கட்டிக்கிட்டு கோட்டை வாசல் வரைக்கும் வந்துட்டேன். கையை பிடிச்சி கடைசி வரை கூடவே இருப்பேன்னு சொல்ல மாட்டியா? இன்னைக்கு நீ சொல்லலைனாலும் நான் உன்னை காதலிக்கிற விஷயத்த சொல்லதான் போறேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த கண்டிப்பா என்கிட்ட சொல்லிடுவேன். கண்களே பேசுதே ஏனன நீ சொல்லடி உன்னைத்தானே பதில் சொல் நீயே. ஏ ராட்சசி என் ராட்சசி வந்தாலே எனக்காகத்தானே. தூரத்திலே நான் பார்க்கும் மாயம் நீயாய், காணாத நேரம் எரியுது உள்ளம் தீயாய். நான் உன்னை காதலிக்கும் ஓர் கணம் சொர்க்கம், உன்னாலே நான் அழகாய் ஆகிவிட்டேனே. நீ யாரோ பெண்ணே நான் யாரோ கண்ணே, பந்தம் என்னாலும் நம் சொந்தமே. சந்தேகம் இனி இல்லை என் உயிர் ஒன்றில்
கண்களே பேசுதே ஏனன நீ சொல்லடி உன்னைத்தானே பதில் சொல் நீயே ஏ ராட்சசி என் ராட்சசி வந்தாலே எனக்காகத்தானே அரசியல் செய்திகள். அப்பா, ஓ வாங்க வாங்க வாங்க, உட்காரண்டா. பிரசாதம் எடுத்துங்கப்பா. கடவுளே காப்பாத்து. உட்காரா. அப்பா, இன்னைக்கு உங்க பிறந்த நாள். ஓ. இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா மாமா, வருஷத்துல ஒரு நாள் வர இந்த சந்தோஷமான நாள்லயாச்சும் நீங்க எங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஆசை எங்களுக்கு இருக்காதா? வாங்க மாமா. உங்க கூட இருக்கணும்னு எனக்கு விருப்பம் தான். ஆனா 2-3 நாளைக்கு நான் இங்க தங்கி இருந்து செய்ய வேண்டிய வேலைங்க இன்னும் நிறைய இருக்கேம்மா. அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் பூரா உங்க கூடவே இருக்கேன். சரிங்கப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் நல்லா இருங்க. 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். டேய் மாடசாமி, சீக்கிரம் எடுத்துட்டு போய் குடேண்டா. சரிங்க முதலாளி. ராமச்சந்திரன் சார். கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க சார். வணக்கம். வணக்கம். வாங்க உட்காருங்க. எங்க ஆளுங்களை உங்களை சந்திச்சு நான் பேச சொல்லியிருந்தேன். ஆமா சார், வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட முடியாதுன்னு சொன்னீங்க போல. அதுக்கு தான் நானே உங்களை நேரடியா சந்திச்சு பேசலான்னு வந்தேன். அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டுறதுக்காக 600 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அரசாங்கத்துல இருந்து பர்மிஷன் கூட கிடைச்சிருச்சு. நான் இந்த ஃபேக்டரிக்காக எத்தனை இடம் வாங்கியிருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட உங்க இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் வாங்கின எல்லா இடத்தோட நடுவுல தான் உங்க இடம் இருக்கு. அதை நீங்க கொடுத்தா மட்டும்தான் என்னால அங்க ஃபேக்டரி கட்ட முடியும். இங்க பாருங்க, மார்க்கெட்ல இந்த இடத்துக்கு என்ன விலை போகுமோ அதை விட அதிகப்படியாவே நான் தரதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க அந்த காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கிடுங்க. தயவு செஞ்சு உங்க இடத்த எனக்கு கொடுத்துருங்க சார். கொஞ்சம் நீங்க அவங்களெல்லாம் பாருங்க சார். அவங்க யாரும் வீடு வாசல் இல்லாத அனாதைங்க ஒண்ணும் இல்லை சார். அவங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தான் இவங்க தேவையில்லாம போயிட்டாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த கடவுள் அவங்க அப்பா அம்மாவை சீக்கிரமே மேல கூட்டிட்டு போயிட்டாரு. அவ்வளவு ஏன் சார், நானும் ஒரு வகையில அதிர்ஷ்டம் இல்லாதவன் தான். பிறந்த உடனேயே பெத்தவங்களை பறி கொடுத்துட்டேன். பெத்தவங்க பாசம் என்னன்னு தெரியாது சார் எனக்கு. இங்க இருக்கிறவங்க மூலமா தான் அந்த பாசத்தையே நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பையன் எப்பவுமே என்கிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? அப்பா, இங்க இருந்து எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த இடத்த பேசாம வித்துருங்க, சிட்டிக்கு வந்து எங்க கூட சந்தோஷமா இருங்கன்னுவா. என் பையன் கிட்ட உறுதியா நான் சொல்லிட்டேன், என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த நான் யாருக்குமே விற்க மாட்டேன்னுட்டேன். அதே முடிவை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்றேன் சார். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த நான் விற்கவே மாட்டேன் சார். சார், எனக்கு இங்க நிம்மதி இருக்கு. இதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சார், தயவு செஞ்சு இந்த இடத்தை அழிக்கணும்னோ இல்ல அபகரிக்கணும்னோ மனசால கூட நினைச்சிடாதீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இங்க வந்து நான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்து மேல நீங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுது. எந்த சுயநலமும் இல்லாம இவங்களெல்லாம் உங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுது. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இங்க ஃபேக்டரி கட்டணும்னு யோசிச்சே இருந்திருக்க மாட்டேன். அந்த 600 கோடி எனக்கு லாஸ் ஆகும் தான். போனா போகட்டும், உங்க சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்க விரும்பல. அப்போ நான் போயிட்டு வரேன். இந்த காலத்திலேயே நல்லவங்க இருக்கதான் செய்யறாங்க.
நோ நோ. சார் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க. கோடிக்கணக்கில் லாபம் வர ப்ராஜெக்ட் கையை விட்டு போகுது. இது சின்ன விஷயமா உனக்கு? பெத்த பிள்ளைங்களை வெளியில துரத்தி விட்டுருக்காங்க அவனை. அவங்கள பாத்துக்கிறதுல இவனுக்கு அப்பா அம்மாவை பாத்துக்கிறது சந்தோஷம் கிடைக்குதா, நிம்மதி கிடைக்குதா என்கிட்டயே சொல்றான் அவன். அந்த பரதேசி கிழட்டு பயலுக்கு அவங்கள பாத்துக்கிறது தான் நிம்மதியே கிடைக்குதான் என்கிட்டயே சொல்றான். அந்த கிழவனோட சந்தோஷத்துக்காக 600 கோடி அப்படியே விட்டுற முடியுமா நானு? அவனோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு மூச்சை நிறுத்திடுறேன். ஏய், நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட உயிரை எடுத்துட்டா போச்சு. நான் கட்சியில பொறுப்பேற்று இன்னும் 3 மாசம் கூட ஆகல. சின்னதா ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தா கூட என் பதவியும் போயிடும். நான் சென்ட்ரல் ஜெயில போய் கழிதான் திங்கணும். புரிஞ்சுதா? இங்க பாரு, பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு கூட என்னால இருக்க முடியும். ஆனா இந்த பதவியை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார். உங்ககிட்ட பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, என்கிட்ட போலீஸுங்கிற பவர் இருக்கு. அந்த ஏரியா ஏன் லிமிட்ல தான் இருக்கு. இவன் சொல்றதும் சரிதான். அந்த கேஸை நான் முடிச்சிடுறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த இடம் எனக்கு வேணும். அந்த இடத்துல நமக்கு எதிரா ஒரு சாட்சி கூட இருக்கக்கூடாது. அவ்வளவு. அந்த இடம் உங்க கைக்கு வந்து சேரும். அவன் உடம்பு இந்த மண்ணுக்குள்ள போய் சேரும். சம்போ ஹரஹரா. ஐயோ, மழை ரொம்ப அதிகமா இருக்குடி. ஆமா, வா இங்க நின்னுக்கலாம். சீக்கிரம் வா வா வா. சீக்கிரம் மேல வா. எழுது. நான் சொல்ற மாதிரி இதுல எழுது. என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு அவங்க யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படி நான் எழுதுறேன். தவிர்க்க முடியாத காரணங்களால நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாக நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். யாரியா நீ? எங்களெல்லாம் எதுக்காக கொல்ல பாக்குற? இதனால உனக்கு என்னைய கிடைக்க போகுது? நீங்க செத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது தன்னால கிடைக்கும். நீங்க எழுதுங்க. எழுத முடியாது. நான் எழுத மாட்டேன். உன்னை இப்படி எழுத வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், அதை எடுத்து விடுறா. என்ன பண்றீங்க? அவங்களை எதுவும் பண்ணாதீங்க. நான் எழுதி போடுறேன். எழுது. எங்களோட சாவுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. ஏய், கயிறங்க வையி. என்னங்கப்பா? ஏய், எடுத்துக்குறா. சம்போ ஹரஹரா. லைட் ஆஃப் பண்ணுங்க. சார், நான் இன்ஸ்பெக்டர் அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் சார். நாங்க உடனே அவரை மீட் பண்ணி ஆகணும். சார் உள்ள இருக்காரு, வருவாரு. நீங்க இங்க உட்காருங்க. 16 பேர் தூக்கு மாட்டிட்டாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த விஷயத்தை சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? என்னடி இதெல்லாம்? சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். தோ சார் இப்போ கிளம்புறாரு சார். சார் நான் கிளம்பிட்டேன் சார்.
ஷூர் சார் ஷூர் சார் அங்கே போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன் சார் ஷூர் சார். சார் இவங்க யாருன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டேன் சார். உட்காருமா. உங்ககிட்ட தான் பேசணுன்றாங்க. 16 பேர் தூக்கு மாட்டிக்கிட்டாங்களா? ஸ்பாட்டுக்கு போகணும், அப்புறமா பார்க்கலாம். சார் சார் அவங்க தூக்க மாட்டிக்கல சார், அவங்கள தூக்கு மாட்டி சாவடிச்சிட்டாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? இருக்கு சார், இந்தாங்க. முகமே இதில் தெரியலையாம்மா? இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிடலாம். வாங்கிக்கோங்க சார். அந்த கொலைகாரை யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு சட்டப்படி சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். பண்ணிடலாம். எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா உங்களுக்கு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வரும், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதாக இருக்கும். சரிங்க சார். ஒரு நிமிஷம். யோ சார், அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் கொடுங்க. சரிங்க சார். உங்கள் 2 பேரோட பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதில் எழுதுங்க. சரி, இவ பிஜியில் தங்கியிருக்கா, நீங்கள் என்னோட அட்ரஸ் எடுத்துக்கோங்க. சரி, உங்கள்தே கொடுங்க, எழுதி வாங்கிக்கையா? ஓகே சார். சரிங்க, போயிட்டு வரப்போ நாங்கள் கிளம்புறோம். ஒரு நிமிஷம். என்னடி சார், எங்களோட ஃபோட்டோஸ் எதுக்கு எடுக்கிறீங்க சார்? இது ரொம்ப பெரிய கேஸு. நாங்கள் குற்றவாளியை பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லாமல் ஏமாத்திட்டீங்கன்னா எங்கள் தலை தான் உருளும். அதனால தான் ப்ரூஃபாக இருக்கட்டும்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும், கோர்ட்டுக்கு வந்து சாட்சியும் சொல்லணும். சரியா? கிளம்புங்க இங்க இருந்து. என் வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே உன்னோட வேலை தான். புரிஞ்சதா? ஆஹாஹா, என்னத்தை பெருசாக கிழிச்சு வச்சுட்டீங்க, எல்லாம் நாரிக்கிட்டு இருக்கியா? என்னாச்சு? நீ அவனை கழுத்தை நெரிச்சதை உனக்கே தெரியாமல் 2 பொண்ணுங்க எங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னையா சொல்ற? அவங்க 2 பேரும் ஸ்டேஷன் வந்திருந்தாங்க, சாட்சி சொல்ல 2 பேர் வரேங்கிறாங்க. அந்த வீடியோ கிளிப்பை நானே என் கண்ணால் பார்த்தேன். உனக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த வீடியோவை பின்னாடி இருந்து எடுத்திருக்காங்க. உன் மூஞ்சி தெரியற மாதிரி எடுத்திருந்தா நம்ம எல்லாரும் சிக்கி சின்ன பின்னமா இருப்போம். அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உன்னை தரையில நடக்கவே விட மாட்டாங்க. உன்னை தூக்கிட்டு போய் பெண்ட் எடுத்தா எங்களை நீ போட்டு விட்டுருப்ப. அப்புறம் நம்ம 3 பேரும் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில களிதாயா கடைசி வரைக்கும் திங்கணும். யார் அவங்க? இப்போ அவங்க 2 பேரும் ஸ்டேஷன்ல இருந்து போயிட்டாங்க. ஒருத்தி பிஜியில தங்கியிருக்கா, ஒருத்திக்கு சொந்த வீடே இருக்கு. அவளோட போட்டோ, ஃபோன் நம்பர், வீட்டு அட்ரஸ் இப்பவே உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அண்ணா, இதோ வர பாருங்க. போய் அவளை இழுத்துட்டு வாடா. சரிங்கண்ணா. எங்க அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு, வா. நீங்களா யாரு? நான் எதுக்கு உங்க கூட வரணும்? சும்மா நீ துள்ளிக்கிட்டு இருக்காத, எங்க அண்ணன் பேசணும்னாரு, வா சீக்கிரம் வா. இந்த புகை ஆரோக்கியத்துக்கு நல்லதில்ல. ஆனா இப்போ உனக்கு வேற வழி இல்லை. இந்த புகையை மட்டும் நான் மூஞ்சி மேல விட்டனா நீ உயிரோட இருக்கிற லாக்கிலன்னு அர்த்தம். நீ மட்டும் எனக்கு எதிராக இருந்தன்னா நீ உன் வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கஷ்டம். நான் எவ்வளோ கெட்டவன்னு உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி உனக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய கெட்டவன்னு. என்ன நீ மறுபடியும் கெட்டவனா பார்க்க முயற்சி பண்ணாத. இன்னும் உனக்கு வயசு நிறைய இருக்கு. யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் நீ ஏண்டி சாக போற? உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த வீடியோ கிளிப்பை என்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இருந்துடணும். அந்த வீடியோ கிளிப் இப்ப என்கிட்ட இல்ல சார், அது என் ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்கு. அவ யாரு பேச்சையும் கேட்க மாட்டா சார். அவ ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல மீடியான்னு போயிட்டா அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல சார். அவகிட்ட சொல்லி ஒத்துக்க வை. அவ மட்டும் ஒத்துக்கலனா அவளை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பேசி பார்க்கறேன் சார். சம்போ ஹரஹர. நான் காதலிச்ச பையனை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன். என்னோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் லைஃப் ஃபுல்லா வேதனைப்படுறதை விட நீ சாகுறது தான் எனக்கு நல்லது. என்னை கஷ்டப்படுத்தி பார்த்த நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. என்னோட காதலையே ஏத்துக்கல அவனும் உயிரோடவே இருக்கக்கூடாது. சுமதி, ஹே சுமதி, நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நேற்று ராத்திரி கழுத்தை நெரிச்சு கொண்டவனை ஷூட் பண்ணோம்ல, அது எப்படியோ அந்த ரவுடிக்கு தெரிஞ்சிருச்சுடி. நேற்று ராத்திரி அவன் என் வீட்டுக்கு வந்திருந்தான். என்னாச்சுடி? அவன் உன்கிட்ட பிரச்சனை ஏதாச்சும் பண்ணானா? பிரச்சனை பண்ணானா? கன் எடுத்து நீட்டி அந்த வீடியோவை டெலீட் பண்ணலாட்டி உனக்கு கொன்னுடுவேன்னு மிரட்டினான்.
நீ என்ன வேணாலும் முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு என்ன ஆனாலும் அந்த வீடியோ கிளிப்பை டெலீட் பண்ண மாட்டேன்னு அவன் கிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் நமக்கு வேணாம் சுமதி. அவ்வளவு மோசமானவங்க சகவாசம்லாம் நமக்கு எதுக்கு? அதுவும் இல்லாம நீ தனியா தான் எப்ப பாரு சுத்திட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன வேணா உன்னை பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ எவ்வளவு கொடூரமானவன் நம்ம அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா? தெரிஞ்சு நம்ம எதுக்காக போய் பிரச்சனையில மாட்டிக்கணும் சொல்லு. ப்ளீஸ் சுமதி, அந்த வீடியோ கிளிப் அவங்க கிட்டே கொடுத்துடலாண்டி. நீ தேவையெல்லாம் பயப்படாத, நான் அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்குறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு சுமதி. அந்த வீடியோ கிளிப் அவங்க கிட்டே கொடுத்துடலாம். எனக்கு ஒண்ணு விட இந்த வீடியோ கிளிப் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்ல சுமதி. ப்ளீஸ் நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நான் அவனை விடுறதா இல்ல. ஐயோ, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன் சார். அவ சுத்தமா ஒத்துக்கவே இல்ல. எவ்வளவு சொன்னாலும் அவன் அந்த வீடியோ கிளிப்பை கொடுக்கவே மாட்டேங்கிறா. நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, அந்த இடத்துல ஒரு சாட்சியை கூட உயிரோட விட்டு வைக்காதேன்னு. டேய், அந்த வீடியோ கிளிப் மட்டும் எப்படியாவது வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்க, என் மான மரியாதையோட என்னோட மந்திரி பதவியும் சேர்ந்து வெளியே போயிடும். என்னோட அரசியல் வாழ்க்கையை அப்படியே அஸ்தமனம் ஆயிடும். அப்புறம் சாகர வரைக்கும் நான் ஜெயில கழித்தீங்க வேண்டியதுதான். தெரியுமா உனக்கு? அப்படிலாம் நடக்க நான் விட்டுற மாட்டேன். அவ ஒருத்தி மட்டும் வாய மூடுனா போதும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ ஒத்துக்கிட்ட மாதிரி அவளும் ஒத்துக்கணும். பாரு, பணத்தாசை அவளுக்கு காட்டு, பணத்தாசை அவளுக்கு காட்டு. அதுக்கப்புறமும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்க, நாம வாழ்றதுக்காக அவளை நீ என்ன 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 வேணாலும் பண்ணிக்க என்ன வேணாலும். சார், அவளை ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணலாம். ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். வேற வேற என்ன பண்ண சார்? கொஞ்சம் சும்மா இருங்க. நீ அவகிட்ட சொல்லி ஒத்துக்கவே. ஓ, அது ஒன்றும் அவ்வளோ ஈஸிலாம் இல்ல சார். போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயம் கிடைக்கலாட்டி டிவி சேனலுக்கு போய் இந்த கிளிப் எல்லாம் காட்டலான்னு சொல்றேன் சார். அவளை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவ என்ன சொல்றாளோ அதை பண்ணிடுவா. அவளை உயிரோட விட்டாதானே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மீடியாக்கும் போவா. நீ எங்களுக்காக ஒரு வேலை பண்ணி ஆகணும். அவளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா. சார், அவளோட புருஷனுக்கு இதை பத்தி தெரியும். அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவனுக்கு டவுட் வந்துரும். பாத்தியா என்ன சொல்றானு? அப்படின்னா அவளோட புருஷனையும் கூட்டிட்டு வா. மொத்தத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் அவங்களை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போ, முதல்ல அந்த வேலையை பாரு. இன்னைக்கு என்னோட சார்பில் உங்க 2 பேருக்கும் ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு இருக்கேன். ட்ரீட்டா? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய சாதனையா ட்ரீட்லாம் கொடுக்குறேன்னு சொல்றேன்? இன்னைக்கு என்னோட பர்த்டே. சாரி, இன்னைக்கு என்னோட பர்த்டேன்றதே நான் மறந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி. பக்கத்துல வேதா இருக்கும்போது இந்த சுமதியெல்லாம் உனக்கு ஞாபகம் இருப்பேனா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனிவேஸ், many happy returns of the day. many more happy returns of the day சுமதி. Thank you. ஆமா, பர்த்டேக்கு சின்ன பார்ட்டி தானா இல்ல பெரிய பார்ட்டியா நாங்க ஏதாவது கொடுக்கலாமா? ஆமா விக்ரம், நம்ம 2 பேர் சார்பில் நம்மளே சுமதிக்கு பார்ட்டி வைக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என் அங்கிளோட தோட்டத்து வீட்லயே உங்களுக்காக ஒரு பார்ட்டியை நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க கன்ஃபார்ம் வந்தே ஆகணும் எனக்காக. ஓகே? தோட்டத்து வீடா? அங்க போய் தான் பார்ட்டி வைக்கணுமா என்ன? ஏன் இங்கே ஏதாவது பிளான் பண்ணலாம்ல? விக்ரம், இது அவளோட பர்த்டே. அவ எங்க சொல்றாளோ அங்கே பார்ட்டி வச்சுக்கலாம். ஓகே? டன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Sumati. Happy birthday to you. Thank you. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். Yeah. என்னாச்சு? ஹலோ.
யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் எங்கள் ஃப்ரெண்டு பர்த்டே இன்னைக்கு, ஸோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வேற மாதிரி நடக்குதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சார் என்ன பேசுறீங்க நீங்கள்? உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவ யாரு? என் ஒய்ஃபு. உன் பொண்டாட்டிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? கழுத்தில் இருக்க தாலியை பார்த்தா தெரியல உங்களுக்கு? கழுத்துல தாலியும் காலில் மெட்டியும் போட்டிருந்தா இவ உன் பொண்டாட்டி நான் எப்படி நம்புறது? இப்பெல்லாம் 3rd கிரேட் விபச்சாரியிலேருந்து ஹைடெக் ஐட்டம் கூட இவளை விட செம்மையா இருக்காளுங்க. மரியாதையா பேசுங்க சார். நீயே ஏதோ ஐட்டத்தை காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து இங்க மஜா பண்ண வந்திருக்க. நீ எல்லாம் மரியாதையை பத்தி பேசுறாடா? டேய், யாரை பத்தி தப்பா பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நாங்க கல்யாணம் பண்ண போட்டோ என்கிட்ட இருக்கு, பாருங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு போட்டோ தானே வேணும், அதை மட்டும் பாருங்க. நான் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2 பேரும் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கணும், இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவோங்கள. அவர் எதை போன்ல தேடுறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓடுறாங்க பாரு, ஓடுறாங்க பாரு. பிடிங்கடா அவளை, அடிங்க, கொல்லுங்க, சீக்கிரம் போங்க, விடாதீங்க. சீக்கிரம் பிடிங்க அவளை. சீக்கிரம் வாங்க. தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். குடு குடு, நாங்க விட்டுறோம். மொபைல்ல ஷூட் பண்ண வீடியோ கிளிப்ஸ் குடு, விட்டுறோம். சீக்கிரம் குடு. கொடுத்துரு விக்ரம், கொடுத்துரு. பிடிச்சுக்கோ. ஏய், பாத்தியா அத? கிடைச்சிருச்சு பாரு, நீ பாரு. இத வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆட்டம் காட்டின என்கிட்ட. நம்ம தோண்டு வீடியோ கிளிப்பை வச்சுக்கிட்டு என்கிட்டயே ஆட்டம் காட்டினீங்கல்ல. உங்களை விட்டுறணுமா விட்டுறணுமான்னு கேட்டேன். டேய், அவங்க 2 பேரையும் போட்டு தொலைங்கடா.
என்னடா பாக்குற? சிக்ஸ் அடிக்கிறது எப்படின்னு டிவியில பார்த்துருப்படா. லைவா சிக்ஸ் எப்படி அடிக்கிறதுன்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன். 1 2 3 சார், இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட தடயம் ஏதாவது கிடைச்சதா சார்? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ விரோதத்தில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கே சார் அந்த மாதிரி தோணுது? அது வந்து சொல்லுங்க சார். வாங்க சார். சொல்லுங்க அந்த பக்கம். கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுதா? சார் இன்னும் தெரியல சார். அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. விசாரிச்சு அவங்க கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. சரிங்க சார். இன்னும் ஒரு வாரம் தான். அதுக்குள்ள இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரிய வந்தாகணும். சரிங்க சார். பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. ஓகே சார். இப்ப வரப்போறது ஒரு பிரேக்கிங் நியூஸ். சாதாரண மக்கள் பார்த்தாலே நடுநடுங்கி போற ஒரு வீடியோவை தான் நாங்க இப்ப உங்களுக்கு காட்ட போறோம். ஒரு ரவுடி 16 பேரை கொடூரமா கொலை பண்ணிருக்கிற வீடியோ கிளிப்பிங் நம்மளுடைய சேனலுக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. போலீசார் இந்த கேஸ தற்கொலையா சித்தரிக்க முயற்சி செஞ்சு இந்த கேஸ முடிக்க பாக்குறாங்க. ஆனா இந்த கேஸ் இப்ப ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்திருக்கு. இப்ப நீங்களே அந்த கொடூரமான காட்சியை பாருங்க. உங்க டிபார்ட்மெண்ட்காரங்க 16 பேர் கொலை பண்ணப்பட்டதை தற்கொலைன்னு கேஸ் மாத்திருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லா ஆபீசரையும் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்கொயரி எல்லாம் பண்ணல சார். திரும்ப பிரஸ்காரங்களை கூப்பிட்டு வச்சுட்டு புது கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிதானே சார்? ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு கூட இப்பெல்லாம் பப்ளிசிட்டி தேவைப்படுதுல்ல. நிறுத்துங்க. பிரஸ் மீட்டிங் போட்டு பப்ளிசிட்டி தேடுறதுக்கு நான் ஒன்றும் பொலிட்டிஷியன் கிடையாது. போலீஸ் எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நான் சொல்ல வரல. எங்க டிபார்ட்மெண்ட்லயும் சில தப்பான போலீஸ்காரங்க இருக்காங்க. ஆனா பயம் இருக்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையும் மக்கள் டிவியில பாத்துட்டு இருக்காங்க சார். அவங்களுக்குலாம் எவ்வளவு பயமா இருக்கும். அரசாங்கமும் போலீஸும் மக்களுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? இப்ப கூட ஜனங்க உங்க மேலயும் அரசாங்கத்து மேலயும் மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது 24 hours பப்ளிக் சர்வீஸ்க்காக தான். எந்த ஆட்சி வேணா வரட்டும் போகட்டும். ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் கடமையில இருந்து மாறவே மாறாது. நாங்க இருக்கிறது ஜனங்களோட பாதுகாப்புக்காக தான். இந்த 16 பேரை கொண்டு இருக்கிறத பார்த்தா இதுல ஏதோ பெரிய பெரிய ஆளுங்க சம்பந்தப்பட்டிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே பிடிப்பேன். நேரம் சரியில்லைன்னா ஓரமா திண்ணையில உட்கார்ந்து இருந்தாலும் தெருவில் போற நாய் வந்து கடிச்சிட்டு போயிருப்பாங்க. அப்படி ஆயிடுச்சு என் நிலைமை. யாரையா கொடுத்துருப்பா அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் டிவி சேனலுக்கு? இந்த கேஸை அந்த ஏசிபி பரத் வேற விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இதை சாதாரணமா விட்டுருவான்னு நீங்க எல்லாம் நினைக்காதீங்க. தப்பு செஞ்ச எல்லாருக்கும் விளங்க மாட்டாம இருக்க மாட்டாம. இங்க பாரு, மாட்டிக்கிட்டு என் மான மரியாதை போறதுக்கு பதிலா நானே நேரில் போய் அவங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். கண்டிப்பா சரண்டர் ஆயிடுறேன். போர்க்களத்துல இறங்கி யுத்தம் பண்றதுக்கு முன்னாடியே தோத்துட்டேன்னு சொல்லி எதிரிக்கிட்ட ஏன் ஒத்துக்கணும்? பார்த்துக்கலாம். அவங்கிட்ட ஒரு திருடன் போலீஸ் ஆட்டத்தை ஆடி பார்க்கலாம். ஜெயிக்க போறது திருடனா இல்ல போலீஸான்றத கடைசியில பார்த்துக்கலாம். அவன் சாட்சியை தேடுறதுக்கு முன்னாடி அந்த சாட்சியவே நான் இல்லாம பண்ணிடுறேன். அந்த டிவி சேனலுக்கு போய் முதல்ல அந்த வீடியோ கிளிப்பை யார் கொடுத்தாங்கன்னு விசாரிக்கிறேன். அவனோட டீட்டெயில்ஸ்லாம் நான் எடுக்கிறேன். முதல்ல அந்த வேலையை பாருங்க. சார் ப்ளீஸ் வாங்க உட்காருங்க சார். தேங்க்யூ.
சார் என்ன சாப்பிட்றீங்க? டீ ஆர் காஃபி? பரவாயில்ல சார். முதியோர் இல்லம் டிவி கிளிப்பு உங்கள் டிவி சேனலில் டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லை? அந்த வீடியோ கிளிப்பை உங்களுக்கு யார் கொடுத்தா? சில முக்கியமான தகவலை வெளியே கொடுக்கக்கூடாது சார், அது எங்கள் சேனல் ரூல்ஸ். மீடியாங்கிறது பப்ளிக் சர்வீஸ்க்காக தான். எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது ஜனங்களோட பாதுகாப்புக்காக தான். ப்ளீஸ் அந்த வீடியோ கொடுத்து அவங்களை என்கொயரி பண்ணால் எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன். சேனல் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபுட்டேஜை காமிக்கிறேன். இவங்க தான் சார் வந்தாங்க. இவங்களா? இவங்களா? 2 days பேக் இவங்க 2 பேரையும் மர்டர் பண்ணிட்டாங்க. அந்த கேஸை கூட நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆர் யூ ஷூர் இவங்க 2 பேரும் தானா? டேட்டையும் டைமையும் நீங்களே பாருங்க சார். எப்படி இது நடந்திருக்கும்? அவங்க பேரு இல்லை கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுத்தாங்களா? எங்கள் சேனலுக்கு வந்துட்டு போனவங்க இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்கும் சார். சார் இதான் அவங்க நம்பர், இங்கே இருக்கு. நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் வாடிக்கையாளர் இப்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்துள்ளார். நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் வாடிக்கையாளர் இப்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்துள்ளார். தேங்க்யூ சார். வெல்கம் சார். சீக்கிரமா அந்த வேலையை பாரு. ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அந்த வீடியோ கிளிப் கொடுத்து அது யாருன்னு தெரிஞ்சுதா? இந்த பென்ட்ரைவ்ல அவங்க ஜாதகமே இருக்கு. இதை போட்டு பார்த்தா யாருன்னு தெரியும். வெரி குட். இரு முதல்ல அதை பார்க்கலாம். ஏ ராமச்சந்திரா, அந்த லேப்டாப் எடுத்துட்டு வரேன் சார். வா பார்க்கலாம். ஏ ராமச்சந்திரா, நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு போ. என்னையா நம்ம 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 தானே இவங்க 2 பேரையும் கொன்னோம். நானே கூட இருந்து இவங்க 2 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன். அப்படின்னா செத்தவங்க எப்படி மறுபடியும் உயிரோட வந்திருக்க முடியும்? நம்மளை பத்தி இவங்க எல்லாத்தையும் வெளியே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கண்டிப்பா அவங்களா இருக்க வாய்ப்பு. என்ன சொல்ற? இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. முதல்ல இவங்க யாருன்றதை நாம கண்டுபிடிக்கணும். நான் போறதுக்கு முன்னாடி அந்த ஏசிபி அந்த டிவி சேனலுக்கு போய் என்கொயரி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா அந்த ஏசிபி இவங்களை பார்க்க போவான். இவங்க நம்மளை பத்தி ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாங்கன்னா கூட போதும், எனக்கு ஜெயில் கேரண்டி. அவன் இவங்க 2 பேரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கதையை நம்ம முடிச்சிடணும். சீக்கிரம் முடிச்சிடணும். அவங்க நம்பர் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபோன் பண்ணி பாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளு. நீங்கள் தொடர்பு கொண்ட எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ, நம்ம இவங்க 2 பேருக்கும் ஒரு முடிவு கட்டிட்டோம்னா அந்த ஏசிபி எவ்வளவு அலைஞ்சு ஆராய்ஞ்சாலும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஓ வாங்க சார், உட்காருங்க. பரவாயில்ல, நான் ஒரு மொபைல் நம்பர் என்கொயரிக்காக வந்திருக்கேன். ஓகே. எனக்கு அது யார் பேரில் இருக்கு, அவங்க அட்ரஸ் டீட்டெயிலாம் தேவைப்படுது. சரி கொடுக்குறேன் வாங்க. ப்ளீஸ். இங்க பாருங்கம்மா. சார் சாருக்கு ஒரு நம்பரோட டீட்டெயில்ஸ் வேணுமா? கொடுங்க. ஓகே சார். மொபைல் நம்பர் சொல்லுங்க சார். 98. சார் அவரோட பேர் விக்ரம். அந்த நம்பரோட டீடைல்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இவனா? தேங்க்யூ. வெல்கம். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே.
சார். வணக்கம் சார். உட்காருங்க சார். தேங்க்யூ சார். உங்கள் மருமக டெட் பாடி கொடுத்தப்போ அவங்க டெட் பாடி கூடவே அவங்க யூஸ் பண்ண மொபைலும் கொடுத்தாங்களா? சார், அன்னைக்கு என் பையன் மருமக டெட் பாடியை மட்டும்தான் சார் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அவன் மொபைல் என்கிட்ட கொடுக்கல சார். உங்கள் பையன் மருமக மாதிரியே இருக்கவங்க உங்கள் சொந்தத்தில் வேற யாரும் இருக்காங்களா சார்? சார், அந்த மாதிரி யாரும் இல்லைங்களே சார். ஏன் கேட்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது அந்த மொபைலை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா எனக்கு இமீடியட்டாக சொல்லுங்கள். நீங்கள் இப்போ கிளம்பலாம். எனக்கு தேவைப்பட்டதுன்னா நானே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்க சார். சார், அவங்கள கொன்னவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். அப்போதான் என் பையன் மருமக ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் சார். ப்ளீஸ் வாங்க சார். சார் உட்காருங்க. தேங்க்யூ. ரேகா. வந்துட்டேன் சார். நோ தேங்க்ஸ். உங்கள் அப்பாவோட கேஸை என்கொயரி பண்ண வந்திருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு யாராவது வேண்டாதவங்க இருக்காங்களா? இல்லைன்னா அவரை எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை சார், எங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருந்தார். அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டாருன்னு சொன்னதும் நானும் முதல்ல நம்பினேன் சார். டிவி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு எங்கள் அப்பா சூசைட் பண்ணிக்கல, யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சு? உங்களை விட்டுட்டு அவர் எதுக்கு அங்கே போய் இருந்தார்? நிறைய தடவை இங்கே கூட வந்துருங்கன்னு நான் கூப்பிட்ருக்கேன். ஆனால் அவர் எப்போயாவது ஒரு தடவை தான் இங்கே வருவார். இங்கே இருக்கிறத விட அவருக்கு அங்கே இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் அப்பாவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் சொத்தை ட்ரஸ்ட் இல்லைனா ஆசிரமத்துக்கு கொடுக்குறதா உங்கள் அப்பா எதுவும் சொல்லியிருந்தாரா? என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் சொல்லலை சார். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா எதுவும் செஞ்சுருந்தாலும் நான் அதை நினச்சி சந்தோஷம்தான் படுவேன். வாழ்கிறதுக்கு தேவையான படிப்பை எனக்கு எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு. அவர் ரொம்பவே என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என்னை ஒரு டாக்டர் ஆக்கியிருக்காரு. எங்கள் அப்பாவை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். சரி, அப்படின்னா நான் இப்போ கிளம்புறேன். தேங்க்யூ. குற்றவாளி யாராக இருந்தாலும் அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். See you soon. ஹலோ. ஸோ எஸ்ஐ சத்யபிரகாஷ் சாருங்களா? ஆமாம் சார், நீங்கள் மெசேஜ் கூட பண்ணியிருந்தீங்கல்ல, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி. நீங்கள் டிவி சேனலுக்கு வீடியோ கிளிப்ஸ் கொடுத்துருந்தீங்கல்ல, அந்த விஷயம் அந்த ரவுடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க உங்களை எப்போ வேணால் அட்டாக் பண்ணலாம். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது சார். நாங்கள் ஆபத்தில் இருக்கோம். நீங்கள் தான் சார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த விஷயத்துக்கு தான் நான் கால் பண்ணேன். எங்கே இருக்கீங்க இப்போ? சார், நான் மைசூர் பக்கத்தில் இருக்க சோடா ஃபேக்ட்ரி கிட்டே இருக்கேன் சார். நானே அங்கே நேரில் வரேன். சரிங்க சார். டிரைவர் சார், எனக்கு ஒரு சின்ன அர்ஜென்ட் வேலை இருக்கு. சரிங்க சார். நீ வீட்டுக்கு போ, நான் டிரைவ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஹலோ. அந்த டிவி காரங்களுக்கு வீடியோ கிளிப் கொடுத்தாங்கல்ல, அவங்க கிட்ட இப்பதான் நான் பேசினேன். விட்டுறாத, சும்மா விட்டுறாத, கொன்னுடு அவங்கள. கன்ல ஷூட் பண்ணி தூக்கி போட்டு போலீஸோட ஃபைல்ல புது கதை ஒன்று ஓப்பன் பண்றேன். ஆனா உன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு உன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. உஷாராயிரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க செத்துட்டாங்கங்கிற செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சோடா ஃபேக்டரி கிட்ட வந்துட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? எங்களை யாரும் துரத்திட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு பயந்து தான் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் சார். சார், நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எங்களை பார்க்கலாம் சார். சரி.
ஹலோ, நான் உள்ள வந்துட்டேன். எங்க இருக்கீங்க? யாரு யாரு? யாரது? யாரது? எங்கிட்டயும் ஆட்டம் காட்டுறீங்களா? யாரு? வேடா அவங்களெல்லாம் கொஞ்சம் தூரமாக அனுப்புங்க ப்ளீஸ். போங்க. பாடியை கீழே இருக்குங்க. 8871. நீங்கள் தொடர்பு கொண்ட எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அழைக்கவும். Your dialed number has been switched off. அவங்கள போட்டு தள்ளிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான். கடைசியில் பார்த்தா அவங்க தான் அவனை அங்கே வர வச்சு அவனை போட்டு தள்ளியிருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த தோட்டத்து வீட்டில் அந்த பொண்ணை யார் கொன்னாங்களோ அவங்க தான் இவனையும் கொண்டிருப்பாங்கன்னு தோணுது. அவங்க இந்த அளவுக்கு நம்மளை டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. அவங்க நெக்ஸ்ட் நம்ம 2 பேரில் ஒரு ஆளை டார்கெட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. இப்படியெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்காத, போயா. நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிராமத்தில் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்க. அதுக்குள்ள நான் அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டி வைக்கிறேன். சரி, நான் என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளார நீ அவங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துரு. ஒன்றை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வந்துடுறேன், சரியா? டபுள் 87 முடிகிற நம்பர் நெட்வொர்க்கில் இல்லை சார். அந்த நம்பர் 24 ஹவர்ஸில் எப்போ ஆன் ஆனாலும் லொக்கேஷனை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் இது ஏர்டெல் ஆஃபீஸ்க்கு போய் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். 88 நம்பர்லேருந்து எஸ்ஐ சத்யபிரகாஷுக்கு நைட்டு 10 மணிக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க சார். சார் அன்றைக்கி நைட்டே சேம் லொக்கேஷனில் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த 15 நிமிஷம் கேப்பில் தான் எஸ்ஐயை கொலை பண்ணி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம். அது சரி, கட்சி வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஜனங்க எல்லாரும் நம்ம பக்கம் தானே இருக்காங்க. எல்லா இடத்துலயும் நம்ம கட்சியோட புகழ் பரவுற மாதிரி பண்ணிட்டேன் சார். ஜனங்க கூடுற இடத்துலலாம் நம்ம கட்சியை பத்தி பேசுற மாதிரி பண்ணிட்டேன். இந்த முறை வர எலெக்ஷன்லயே நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. அப்படியா? வெரி குட். இந்த முறை
கவுன்சிலர் சீட்டை எனக்கே கொடுத்துருங்க. கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். இங்க இருக்க ஜனங்க எல்லாம் அதுதான் ஆசைப்படுறாங்க. கட்சிக்காக நான் ரொம்ப உழைச்சிருக்கேன். இங்க பாரு, கட்சின்னா சீட்டுக்காக 10 பேர் போட்டி போட தான் செய்வாங்க. அவங்கள யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்து அலசி ஒருத்தருக்கு தானே சீட்டு கொடுக்க முடியும். நீங்க மட்டும் எனக்கு சீட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு காட்டுவேன். சாகர வரைக்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டவளா இருப்பேன். அரசியல்ல கடன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அரசியல்ல முன்னுக்கு வரணும்னு நினைச்சேன்னா 3 வழி இருக்கு. 1, கட்சிக்காக அல்லும் பகலும் உழைச்சு மக்களுக்கு சேவை பண்ணி மக்களோட மனசை ஜெயிச்சு அரசியல் சதுரங்கத்தில் ராஜா மாதிரி நிற்கிறது. இப்போ 2வது, தலைவனாகிற தகுதி இல்லைன்னாலும் ஜாதி அப்புறம் பணத்தினால அதிகார நாற்காலியை பிடிக்கிறது. இப்போ 3வது, ஜெயிச்சவங்க கூடவே இருந்து அவங்க தேவைகளை அப்பப்போ தீர்த்து வைக்கிறது. அப்படின்னா தலையை பிடிக்கிறது. தலையை பிடிச்சு அரசியல்ல மேலே வர்றது. எனக்கு தெரியும் உனக்கு சீட்டு கொடுத்தா நீ ஜெயிப்பேன்னு. ஆனா அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? லாப நஷ்டத்தை அளந்து பார்த்து செயல்படுறவன் தான் அரசியல்வாதி. உன்னோட முகத்தை பார்க்குறப்போ உனக்கு அரசியல்வாதி ஆகிற தகுதியே இருக்கிற மாதிரி தெரியல. உன் வீட்டுக்கு வந்து உன் தங்கச்சியோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் உனக்கு அரசியல்ல சாதிக்கிற கலை இருக்குன்னு தெரிய வந்துச்சு. உனக்கு சீட்டு வேணும்னா இன்னைக்கு ராத்திரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு உன் தங்கச்சி அனுப்பி கட்சியோட சீட்டு பதவி உன் வீட்டு வாசல்ல வந்து கிடக்கும். என் தங்கச்சி வேணாம் சார். உங்களுக்கு வேணும்னா நானே அங்க வரேன். சாப்பிட சாப்பாடு இல்லைனாலும் பிரெட்டை சாப்பிட்டு சும்மா இருந்துருவேன். ஆனா என்னைக்கும் பழசை மட்டும் சாப்பிடவே மாட்டேன். நீ யோசிச்சு சொல்லு. சரிங்க சார், நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசி அவளை நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றேன். ஆனா நீங்க இந்த முறை கவுன்சிலர் சீட்டை நீங்க எனக்கு தான் கொடுக்கணும். இங்க பாரு, சாப்பாடு வயிற்று பசியை போக்கும். காமங்கிறது மனசு அப்புறம் உடம்போட பசியை தீக்கும். சாப்பாட்டோட ருசியை வேணா மறந்துடலாம், ஆனால் உடம்போட ருசியை மறக்கவே முடியாது. சீட்டு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். தேங்க்யூ சார். சார், அந்த 8871 நம்பரு ஆன்ல இருக்கு சார். சிக்னல் காட்டுது, வாங்க. ட்ரேஸ் பண்ணுங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சிக்னல் வந்துட்டு இருக்கு சார். ஏய் நில்லு. ஏய் எங்க போற? நான் உடனே இந்த ஸ்பாட்டுக்கு போறேன். இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஏய் வந்துட்டு எங்க போற? நில்லு. முக்கியமான வேலையில் இருக்கும்போது தான் இவனுங்க ஃபோன் பண்ணுவானுங்க, வேற வேலையே இல்லை. ஹலோ சார், நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசினேன். அவளுக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக கால் பண்ணேன். என்னது, தங்கச்சி வரலையா? அப்போ இங்க வந்தது யாரு? எங்க போனா?
யார் இது? யாரையும் காணோம். எஸ் கம் இன். சார், மினிஸ்டர் சுபாஷ் சார் யாரோ கொலை பண்ணிட்டு தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். வாட்? சொல்லுங்க சார், கொஞ்சம் எல்லாரும் கூட சொல்லுங்க. சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நாட்டலோட போங்க போங்க பின்னாடி போங்க. ஏய் யாரும் நிக்காதீங்க. முதல்ல எல்லாரும் இங்க இருங்க. யாரும் இங்க இருங்க. கிளம்புங்க. போய் பாஸ் சொன்னா கேளுங்க சார். போங்க சார் இப்படி வரேன் சார். போங்க. இங்க ஒரு மொபைல் இருக்கு சார். டபுள் 871. சரி, இவரோட பிஏ எங்க? சார் இவர் தான் சார். இங்க வா. போங்க. செக்யூரிட்டி இல்லாம மினிஸ்டர் தனியா வந்திருக்காரு. நீங்க ஏன் அவர் கூட போல? ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு, அப்புறம் பண்ணவே இல்லை சார். என்ன மீட்டிங் அது? எனக்கு தெரியாது சார். யாரை பார்க்க போறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? என்கிட்ட எதுவும் சொல்லலை சார். சரி, நீங்க போங்க. ஓகே சார். கிளம்புங்க. எல்லாரும் முதல்ல அனுப்புங்க. கிளம்புங்க. போங்க போங்க. யாரும் இங்க நிக்க கூடாது. கிளம்புங்க. சார் ஒரே யாரும் இங்க நிக்க கூடாது. சார் ப்ளீஸ் சார். போங்க போங்க. சீக்கிரம் கிளம்புங்க. நடந்தது சார். வேடிக்கை பார்க்காதீங்க. சொல்லுங்க சார். இடத்தை காலி பண்ணுங்க. விக்ரம் வேதா சாகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க கூட இப்பதான் போன்ல பேசினேன். அவங்க 2 பேரும் தோட்டத்து வீட்டுல இருக்காங்களாம். என்ன அவங்க வர சொல்லிருக்காங்க. இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். மினிஸ்டர் கால் லிஸ்ட்ல லாஸ்டா ஓன் நம்பர் தான் இருக்கு. ஆமா, யார் நீ? நீ எதுக்காக ஒரு ஃபோன் பண்ண? சார், அது நான் அவரோட கட்சியில உறுப்பினரா இருக்கேன். நேத்து ராத்திரி அவரு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சதும் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாரு. அவர் தனியா வந்ததுனால பத்திரமா போய் சேர்ந்துட்டாரான்னு விசாரிக்கிறதுக்காக தான் நான் அவருக்கு கால் பண்ணியிருந்தேன். ஓ, உன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருந்தாரா? என்ன சாப்பிட கொடுத்த? வெஜ்ஜா இல்லை நான்வெஜ்ஜா? நான் எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் நீ கண்டிப்பா வரணும். சரிங்க சார். சார், விக்ரம், வேதா, அப்புறம் சுமதி, இவங்க 3 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சாங்கன்னு என்கொயரி பண்ணும்போது தெரிஞ்சது சார். இந்த பொண்ணு, எஸ்ஐ, அப்புறம் மினிஸ்டர், இந்த 3 பேரையும் ஒரே ஸ்டைலில் கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த 3 பேரையும் கொலை பண்ணது ஒரே ஆள் தான். எனக்கு என்னமோ அந்த முதியோர் இல்லத்தில் நடந்த கொலைகளுக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. அந்த முதியோர் இல்லத்தில் கொலை பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சோன்னா இந்த கொலை பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த முதியோர் இல்லம் வீடியோவில் இருக்க கொலைகாரனோட இந்த போட்டோஸ்ல இருக்க யாரோட முகம் மேட்ச் ஆகுதுன்னு உடனே பாருங்க. சரியா? ஓகே சார். டேய் ஜக்கி, அங்க பாரு. டேய், அண்ணனுக்கு ஃபோன் பண்றா.
ஹலோ அண்ணா அவங்க 2 பேரும் கார் எடுத்துட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்காங்க. யாரு 2 பேரும்? அண்ணா அதான் அண்ணா அந்த தோட்டத்து வீட்டில் வீடியோக்காக கொண்டமே அவங்க 2 பேரும் தானே. என்னடா வளர்ற? அண்ணா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேனே, நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்கண்ணே. அண்ணா வேணும்னா ஜகி கூட தான் இருக்கா, அவன்கிட்ட கேளுங்க. ஆமாண்ணா நானும் பார்த்தேன். ஏய் நல்லா கேளுங்க, அவங்க 2 பேரும் தப்பிக்க விட்டுறாதீங்க. நான் இப்போ உடனே கிளம்பி வர்றேன். டபுள் 8 நம்பர் சிக்னல் வந்துட்டு இருக்கு. சாரை போய் கூப்பிட்டு வரேன். சார் நீங்கள் கேட்ட அந்த நம்பர் சிக்னல் வந்துட்டு இருக்கு சார். அந்த மொபைல் நம்பர் ஆன் ஆயிருக்குன்னா யாரையோ டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த டார்கெட் யாருன்னு உடனே கண்டுபிடிக்கணும். சார் அந்த நம்பர்ல இருந்து கால் போகுது சார். கீப் ட்ராக்கிங். எந்த நம்பர் கால் போகுதுன்னு பார்த்துட்டே இருங்க. சார் உங்கள் நம்பருக்கு தான் சார் கால் பண்ணுறேங்க. ஹலோ நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கோங்க ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க கிரீன் ரெஸ்டாரண்ட்குள்ளே இருக்காங்க. நீங்கள் உடனே அங்கே போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம். நீ யாரு? ஹலோ ஹலோ அந்த ஜக்கிக்கு ஒரு ஃபோன் பண்ணு. என்னண்ணா? அங்கே தானே இருக்காங்க. இங்கே தான் இருக்காங்க. அவங்க வெளியே எங்கேயும் போகாமல் பார்த்துக்கோ. நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா சீக்கிரம் வாங்க. ஏய் சீக்கிரம் போடா. சரிண்ணா. ஏய் நிறுத்துறா போலீஸ். இந்த போலீஸ்காரன் இதுக்கடா இங்க வந்திருக்கான்? அண்ணா இந்த ஏசிபி இங்க வந்திருக்கானா, இங்க ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம்ண்ணா. அண்ணா நம்ம ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தோன்னா அவங்க 2 பேரும் இங்கேயே போட்டு தள்ளி இருக்கலாம்ண்ணா. இது அவங்க இறந்து கிடக்கிற போட்டோ. இது அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது அவங்க 2 பேரும் செத்துட்டாங்கன்றதுக்கு டாக்டர் கொடுத்துருக்க டெத் சர்டிஃபிகேட். செத்து போன விக்ரம் வேதாக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சுமதி, எஸ்ஐ சத்யபிரகாஷ், அப்புறம் மந்திரி சிவசுபாஷ், இந்த 3 பேரையும் எதுக்காக கொலை பண்ணீங்க? நாங்கள் ஏன் சார் கொல்ல போகிறோம்? டாக்டரை கண்ணுக்கு தெரிகிற கடவுள்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் ஒரு டாக்டர் தன்னை நம்பி வந்தவரோட உயிரை காப்பாற்றுவாரே தவிர ஒரு உயிரை இழைக்க மாட்டார் சார். சார் நாங்கள் 2 பேரும் டாக்டர்ஸ். நாங்கள் அந்த கொலையெல்லாம் பண்ணல சார். எங்களுக்கும் அந்த நடந்த கொலை எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை என்ன நம்ப சொல்றீங்களா? போய் சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்க்குறீங்களா? சார் நாங்கள் ஏன் சார் போய் சொல்ல போகிறோம்? சார் நான் உண்மைதான் சார் சொல்கிறோம். எங்களுக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதால அந்த விக்ரம் வேதாக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருந்தே ஆகணும். நீங்க 2 பேரும் யாரு? அந்த 3 பேரையும் எதுக்காக கொலை பண்ணீங்க? சொல்லிடுறேன் சார். சார் அன்னைக்கு ராத்திரி நான் கார் எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பினேன். காரை நிறுத்திட்டு யூரின் பாஸ் பண்ணலான்னு வெளியில இறங்கினேன்.
விட்டுருங்க ப்ளீஸ். ரேகா அங்க துப்பாக்கி சத்தம் கேக்குது, யாரோ அழுகிற சத்தம் கேக்குது, வா போய் பார்க்கலாம். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ என்னாச்சு யாரு நீங்க? உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க. வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். வேணாம், கொண்டு போனாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த மொபைல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ கிளிப் இருக்கு. இதை தேடி வந்தவங்களே எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ கிளிப் நீங்க போலீஸ்காரங்களுக்கும் மீடியாக்காரங்களுக்கும் அனுப்பி இந்த வீடியோல இருக்கவங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. சுமதின்ற ஒரு பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் இதுல இருக்க. அவதான் அவதான் இவங்க யாருன்னு நமக்கு தெரியல. அப்பாவுக்காக இவங்க அவங்களோட உயிரை கொடுத்துருக்காங்க. இவங்க சாவுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க எல்லாருக்குமே நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். அப்பாவோட ஆத்மாவை நான் சாந்தி அடைய வைப்பேன். ஆமா ஆனந்த், அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். நானும் இதுக்கு உனக்கு துணையா இருக்கேன் ஆனந்த். சுமதிக்கு ஃபோன் பண்ணி அவளை மீட் பண்ண வர சொல்லணும். அவளை நம்ம மீட் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஆமா ஆனந்த், அவளுக்கு சீக்கிரம் கால் பண்ணுங்க. சுமதி இந்த இடத்தோட லொகேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கா. இந்த வண்டி கூட அவளோடது தான் நான் நினைக்கிறேன். உள்ள யாரோ கத்திட்டு இருக்காங்க, என்னது தெரியல. பார்க்கலாம். சீக்கிரம் வா. சுமதி சார், நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். சார் இல்லை, வெளியில் போயிருக்காரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வெளியில் காரில் உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியே வந்து இன்ஸ்பெக்டர் சத்யபிரகாஷ் கிட்ட எங்கள் அப்பாவோட கொலையை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவோட கொலைக்கும் இன்ஸ்பெக்டர் சத்யபிரகாஷ்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு மேலே நாங்கள் அங்கே இருந்தோம்னா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம 2 பேரையுமே அவங்க ஸ்டேஷனில் பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இப்போ என்ன பண்றது ஆனந்த்? குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. செத்து போன அவங்க 2 பேர் மாதிரி நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை டிவி சேனல் கிட்ட போய் கொடுத்துடலாம். டிவியில் அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமா வீடியோ கிளிப் அங்கே யார் கொடுத்ததுன்னு கண்டிப்பாக என்கொயரி பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க. நாம் அந்த டிவி சேனலில் நம்மளோட 8871 நம்பரை கொடுத்துடலாம். நம்ம 2 பேரையும் அவங்க அங்கே பார்த்து 100% கண்டிப்பாக ஷாக் ஆவாங்க. அந்த குற்றவாளியை நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. நம்மளை டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. நம்ம மேலே யார் டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான குற்றவாளிங்க.
அவங்கள நம்ம அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை நாங்கள் டிவி சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமா நாங்கள் அந்த மொபைலை ஆன் பண்ணோம். எஸ்ஐ சத்யபிரகாஷ் சார் உங்களை மீட் பண்ணணும்னு நிறைய தடவை மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் கால் கூட பண்ணியிருந்தார். நாங்கள் நினச்ச மாதிரியே எஸ்ஐ சத்யபிரகாஷ் சாருக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிய வந்தது. நாங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு இடத்துக்கு அவரை வர சொல்லியிருந்தோம். அந்த இடத்துக்கு போய் நாங்கள் பார்த்தப்போ எஸ்ஐ சத்யபிரகாஷை யாரோ கொலை பண்ணியிருந்தாங்க. கீழே கிடந்த அவரோட மொபைலுக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த மொபைலை நான் எடுத்து யார் கால் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். அதில் மினிஸ்டர் கேஎஸ்பின்னு போட்டிருந்தது. மினிஸ்டர் எதுக்காக இவருக்கு கால் பண்ணுறான்ற க்யூரியாசிட்டியில் நான் அந்த கால் அட்டன் பண்ணேன். அவங்களை கொன்னுட்டியா? அவங்க எந்த காரணத்தை கொண்டு அங்கிருந்து உயிரோட போகக்கூடாது. என்னோட அரசியல் வாழ்க்கை முடியறதுக்கு காரணமான அந்த 2 பேரும் அங்கேயே சாகணும். அவங்கள சாகடிச்சிரு சீக்கிரம். எனக்கு அப்போ தான் ஒரு உண்மை புரிஞ்சுது. எங்கள் அப்பாவோட சாவுக்கு அந்த மினிஸ்டர் தான் மூல காரணம். அவனோட மொபைலை அங்கேயே தூக்கி போட்டு நாங்கள் ஓடி வந்துட்டோம். மினிஸ்டர் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அவரை தேடி வந்தோம். ஃபோனில் ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டே அவள் பின்னாடியே போனார். இதுதான் சரியான சமயம்னு நாங்கள் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனோம். அங்கே யாரோ கத்துற சத்தம் எங்களுக்கு கேட்டது. நாங்கள் அங்கே போய் பார்த்தப்போ அவரையும் யாரோ கொலை பண்ணியிருந்தாங்க. இதுதான் சார் நடந்தது. நடந்த கொலைகளுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை சார். நாங்கள் இந்த கொலையெல்லாம் பண்ணல சார். ஆமா சார். கதையெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. இதே கதையை சினிமா ப்ரொடியூசர் கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா படமாவது எடுத்துருக்கலாம். சேர்ல உட்காந்துட்டு கதை கேட்கறதுக்கு நான் ஒன்றும் சினிமா ப்ரொடியூசர் இல்லை. போலீஸ். சரி, உங்க கதையை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி சொல்றேன். இதுக்கு நான் தான் டைரக்டர், நீ தான் ஹீரோ. விக்ரம் வேதா உங்ககிட்ட வீடியோ கிளிப்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா கொலை செய்யப்பட்ட விஷயம் உனக்கு தெரிய வருது. அவங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் அவங்கள மாதிரியே இருக்கணும்னு முகமூடி செஞ்சு போட்டுக்கிட்டு கொலைகாரங்களை எல்லாரையும் கொலை பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு ராத்திரி சுமதிக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ண வர சொல்லியிருக்கீங்க. அவளும் உங்களை மீட் பண்றதுக்கு தோட்டத்து வீட்டுக்கு வந்திருக்கா. அங்க நீங்க அவளை கொலை பண்ணிருக்கீங்க. நீங்க அவளுக்கு கால் பண்ணி பேசுனதுக்கான சாட்சி இந்த கால் லிஸ்ட்ல இருக்கு. அவளை கொலை பண்ணிட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு ஒரு புது கதையை ஜோடிச்சு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரீங்க. உங்க அப்பாவோட கொலையில எஸ்ஐ சத்யபிரகாஷ்க்கும் சம்மந்தம் இருக்கும்னு உனக்கு ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவனை எப்படியாவது மீட் பண்ணணும்னு சொல்லி அவனை சோடா ஃபேக்டரிக்கு வர வச்சு அவனை நீங்க சித்திரவதை பண்ணி மிச்சம் இருக்க கொலைகாரங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில அவனையும் கொன்னுட்டீங்க. நீ அங்க அன்னைக்கு இருந்ததுக்கான சாட்சி, எஸ்ஐ மொபைல்ல உன் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததுக்கான லேப் ரிப்போர்ட், உங்க அப்பாவோட கொலையில மந்திரி சிவசுபாஷும் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு கெஸ்ட் ஹவுஸ்ல மந்திரி தனியா இருக்க விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டு அவரை எப்படியோ சாமர்த்தியமா வெளியே வர வச்சு கடைசியில அவரையும் கொன்னுட்டீங்க. இதுக்கு சாட்சி நீ அவருக்கு கால் பண்ண கால் லாக் டீடைல்ஸ். அதே மாதிரி நீ அந்த ஸ்பாட்ல தான் இருந்தேங்கிறதுக்கு ஏர்டெல் டவர்ல இருந்து கிடைச்ச டவர் கன்ஃபர்மேஷன் லெட்டர். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் சார். ஆனால் அந்த கொலையெல்லாம் நாங்கள் பண்ண. இவ்வளவு சாட்சி இருந்தும் திரும்ப கொலை பண்ணலன்னு சொல்ற? இருக்கிற சாட்சியை போதுண்டா, எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவனை உள்ள வைக்க. யோ, அவங்க மொபைலை சீஸ் பண்ணி அவனை தூக்கி முதல்ல உள்ள போடு. ஓகே சார். சார், இவன் பேர் போடி நாகப்பன். சென்னையில் இவன் மோஸ்ட் வாண்டட் ரவுடி. மேட்ச் நெக்ஸ்ட். இவன் பேர் அசோக் சார். சென்னையில் நடக்கிற ரவுடிசத்தில் இவனுக்கும் பாதி பங்கு இருக்கு. நெக்ஸ்ட். இவன் பேர் சண்முகம் சார். சென்னையில் நடக்கிற மொத்த ரவுடிங்களுக்கும் இவன் தான் சார் இன்சார்ஜ் மாதிரி.
இறந்து போனார்ல சார் மினிஸ்டர், அவருக்கு இவன் தான் சார் ரைட் ஹேண்ட் மாதிரி. இவன் தான் சார் மெயின். எஸ், இவன் தான் அந்த முதியோர் இல்லத்தில் கொலை பண்ணது. பாருங்க, பாடியும் முகமும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. எஸ், இதை உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்புங்க. எஸ் சார். எஸ், இவன் தான் அந்த முதியோர் இல்லத்தில் கொலை பண்ணது. இவன் தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த கொலையெல்லாம் போனது அவன் தானே கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க கடன் உணர்ச்சியை பார்க்கும்போது அப்படியே சல்யூட் அடிக்கணும்னு தோணுதா? யார் ராணி? உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். இன்னும் 10 நிமிஷத்துல நான் உனக்கு கொண்டுடுவேன். எப்படி கொல்ல போறன்ற ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எந்த இடத்துல கொல்ல போறன்ற லொகேஷன் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா வந்துங்க. ஏய் நீ, ஹலோ ஹலோ ஹலோ. என்னடா சரக்கு முன்னாடி மாதிரி கிக்கே இல்லை. இப்போ வர சரக்குலாம் அப்படியா? ஹலோ, நான் ஏசிபி பரத் பேசுறேன். நீ எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. முதல்ல அங்கிருந்து கிளம்பு. ஏசிபி பரத், நீ என்ன பயமுறுத்துறியா? எங்க அம்மா நான் இதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு தான் எனக்கு சண்முகம்னு பேர் வச்சிருக்காங்க. எனக்கு பயப்பட தெரியாது, பயமுறுத்த மட்டும்தான் தெரியும். நீ இப்போ அந்த தோட்டத்து வீட்டில் இருக்க. உன் பக்கத்தில் 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. உன்னோட இடது பக்கம் 2 பேர் உட்காந்து கேரம் ஆடிட்டு இருக்காங்க. உன் எதிரில் ஒருத்தன் பிளாக் டிஷர்ட்டும் பிளாக் கேப்பும் போட்டிருக்கான். என்ன ஏசிபி, இந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு இந்த ஜோசியக்கார மாதிரி எதிர்காலத்தை சொல்ல எப்போ ஆரம்பிச்ச? சுமதி, எஸ்ஐ, மந்திரி, இந்த 3 பேரையும் கொலை பண்ணது ஒரே ஆள் தான். 8871 நம்பர்லேருந்து கால் பண்ணி அவங்க எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கான். அதே நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் நீ தான். இங்கே பாரு, அந்த நம்பர்லேருந்து கால் வந்தா ரிசீவ் பண்ணாத. முதல்ல அங்கேருந்து கிளம்பு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த 8871 இருந்து எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. இங்க பாரு, அந்த காலை ரிசீவ் பண்ணாத. நான் சொல்றத கேளு. எப்படியோ நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க, வாங்க. நீங்களே வந்து பாருங்க. சாக போறது நான் இல்ல, அவன் தான். வந்து அவன் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுத்துட்டு போ. ஏய், ஹலோ ஹலோ. யார் ராணி? காப்பாத்துறதுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருந்தா, கொல்றதுக்கு யமன்னு ஒருத்தர் இருப்பான்டா. நான் உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பேரையும் கொண்டது நான் தான். 4ஆவதா ஒன்ன கொள்ளுவேன். என்ன கொன்னுருவியா? என்ன கொன்னுருவியா? என்ன? பல கோடி மக்கள் பக்தியோட வணங்குற தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், உன் சாவு என் கையில தான். டேய், முடிஞ்ச என் கண்ணு முன்னால வாடா. ஆம்பளை நானா இல்ல நீயானு டிசைட் பண்ணிக்கலாம்டா. நீ இருக்க இடத்துக்கு பக்கத்துல இருக்க சுடுகாட்டுல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா வந்து தொட்டு பாடுறா. அவனை யாருன்னு உனக்கு தெரியும். வா, வர்றேன். வந்து ஒண்ணு வச்சுக்கிறேன்டா. அவன் இன்னைக்கு உயிரோட போக கூடாது. வாங்கடா. ஏய், வாங்கடா. ஏய், இன்னைக்கு அவங்கள சும்மா விட கூடாது. சீக்கிரம் வாங்க. 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 கம் இன் கண்ட்ரோல் ரூம். எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருங்க. ஓகே சார். சரிங்க சார். கேட்கல. ரயில்வே சிக்னல்ல இருக்காங்க. எந்த ரயில்வே சிக்னல்? சார், ஐடிசி பேட்டை ரயில்வே கேட் கிட்ட அவங்க கார் நிக்குது சார். ட்ராக் பண்ணிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏய், கொஞ்சம் வேகமா போடா. சார், லெஃப்ட்ல போங்க. எந்த இடம்?
ஏய் ரைட்ல போடா. அண்ணா அங்க உட்காந்துருக்கானே அவனா இருப்பானா? இவ்வளவு தூரம் ஊழ்விய ஓடுறாடே. இந்த சுத்து ஒட்டர ஃபுல்லையா கோட்டடா. சரியான இடத்துல நம்ம சிக்கிருக்க. சுத்தி இருக்க இடம் வேணா உன்னோட கோட்டையா இருக்கலாம், ஆனா நின்றுட்டு இருக்கிறது என்னோட கோட்டைடா. இது என் கோட்டை. ரெண்டு அப்பாவிங்கள அநியாயமா என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. யார் ராணி? நான் யாருன்னு பாக்குறதுக்கு உனக்கு ஆர்வம் அதிகமா இருக்குல்ல? நான் யாருன்னு பாக்குறதுக்கு தைரியம் இருக்கா? பாக்குறியா? நீ எந்த இடத்துல நின்னுட்டு இருக்கன்னு கொஞ்சம் பழுது பார்த்து பாரு. நிம்மதி இனி வராது. காம கோத லோகம் எல்லை மீறி போனல் மரணதான் ரணபூமி. நிம்மதி இனி வராது. காம கோத லோகம் எல்லை மீறி போனல் மரணதான் ரணபூமி. எனக்கு அது தெரியாதா? காத்திடும் பிரம்மராட்சி நிற்கும் சுக்கராட்சி பண்ணிய பாவ கர்ம உன்னையே கைவிடும். காம கோத லோகமே உன்னை எடுக்கும் சாபமே. என்ன ஒண்ணு பண்ணிடாத. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன விட்டு பாவ மன்னிப்பு கேட்டு மன்னிக்கிறதுக்கு இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டோம் பொழைச்சு போன்னு சொல்றதுக்கு நாங்க ஒண்ணும் கடவுள் இல்ல. சரியா தப்பான்னு விசாரிச்சு தண்டனை கொடுக்கறதுக்கு இது ஒண்ணும் கோர்ட் இல்ல. இது போர்க்களம். இங்க யமனே விக்ரம் வேதாதா. ஆரம்பிச்சது நீ, ஆனா இப்ப முடிக்க போறது நான். நிற்கும் சுக்கராட்சி பண்ணிய பாவ கர்ம உன்னையே கைவிடும். காம கோத லோகமே உன்னை எடுக்கும் சாபமே.
அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் சார்? அவங்க இங்கே செல்லில் இருக்காங்க. 8871 நம்பர் இருக்கிற மொபைலை நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கொலை பண்ணவன் நம்பர் கூட 8871. ஒரே நம்பரை 2 பேர் எப்படி யூஸ் பண்ண முடியும்? அவங்க குற்றவாளிங்க இல்லை. அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. சரிங்க சார். வாங்க. Hey, stop. 8871 நம்பர்ல இருந்தா கால் வருது. எல்லாரும் அவங்கவுங்க கடமையை சரியா செஞ்சிருந்தா எங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கும். பண்ணாத தப்புக்கு 2 அப்பாவிங்க சாவக்கூடாதுதான் ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்கன்னு நானே உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். இவங்க குற்றவாளி இல்ல, இவங்க 2 பேரும் நிரபராதன் நிரூபிக்கிறதுக்காக தான் இவங்களை செல்லுல அடைக்க வச்சு அவங்கள நான் கொலை பண்ணேன். சொல்லு, யார் நீ? விக்ரம் வேதா. இது வெறும் ஆரம்பம் தான். சாமிக்கும் காரணம் தேடவோ நம்மளே 2ம் தான். பூமி தான் யாருக்கும் சொந்தமே இல்லையே, இறைவனும் யாருக்கும் உறவும் இல்லையே. பாவம் நிறைய பண்ணி வரும் சாவு நோவு 100 இரவுறங்கத்தானே பழியும் துரோகம் தூரத்தும். இனியும் உனது மனது பேய எழுந்து வந்து அங்கே இங்கே துரத்தும் சாவு நடுவே நின்று எட்டி பார்க்கும் நீ ஓடு. சாமிக்கும் காரணம் தேடவோ நம்மளே 2ம் தான். பூமி தான் யாருக்கும் சொந்தமே இல்லையே, இறைவனும் யாருக்கும் உறவும் இல்லையே. பாவம் நிறைய பண்ணி வரும் சாவு நோவு 100 இரவுறங்கத்தானே பழியும் துரோகம் தூரத்தும். இனியும் உனது மனது பேய எழுந்து வந்து அங்கே இங்கே துரத்தும் சாவு நடுவே நின்று எட்டி பார்க்கும் நீ ஓடு. பெண்ணின் போற வண்ணம் உன்னை அழிக்க துரத்துமே. ஏதுங்க நிரந்தரம் எதுவுமே வாழ்விலே கூட வருவதில்லை. பணம் பத்தும் செய்யும் கோபம் தீர வந்து உன்னை இழுத்து உயிரை கொள்ள திட்டம் தீட்டும். ஒளிந்து நீயும் ஓடாதே, பயந்து நீயும் ஓடி போக அது உன்னை தேடி வர. தீயில் மாயும் உடலை போல கரைந்திடும் இது நீ. சாமிக்கும் காரணம் தேடவோ நம்மளே 2ம் தான். பூமி தான் யாருக்கும் சொந்தமே இல்லையே, இறைவனும் யாருக்கும் உறவும் இல்லை.